ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பெண்ணாவது தரும்படி நான் உங்கள் நண்பன் முருகன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பொருள் அனுப்பிச்சிருக்க அப்படி பெருசாக இருக்குது பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா விஜயகுமார். விஜயகுமார்ன்ற நண்பர் வந்து கொரியர் அனுப்பிச்சிருக்கு அப்படி. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க நினைப்பேன். நிறைய பேர் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்க்குறேன், முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் புதுசாக நீ கம்மரம் வரீங்க, சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பன் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம், ஏன்னா இது ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கலாகிடுது. அதனால் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், இதில் ஒரு போர்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எம்டெக் அப்படின்ற கம்பெனியினுடைய போர்டு இது. ஓகேங்களா? இது நம்ம ஏரியாவுக்கு இல்லை, அந்த ஏரியாவில் இப்போ ப்ராப்ளம் போகுது, நம்மளுக்கு தெரியல. இது ஒன்று அனுப்பிச்சிருக்கு அப்படி. அதே பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஹரிசன் கம்பெனியில் 2 பெட்டு. இதுவும் 4392. இது வந்து பாருங்கள் பிக்சன் போர்டினுடைய இது 40N மோனோ. இந்த ஒரு ஐசி வந்து வெடிச்சிருக்கு, டிரான்சிஸ்டர் வந்து வெடிச்சிருக்கு. பார்த்துடலாம். 4392 என்னன்னு தெரியல. அவர் வந்து அப்படியே கழட்டி ஃபுல்லாக அப்படியே பேக்கிங் பண்ணிட்டு அப்படி பழகுது. சரி, ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிடலாம், தப்பு இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் கம்பெனியுடைய ஒரு 40R மோனோவா சப்ப தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போர்டு, கிரியேட்டிவ் கம்பெனியுடைய ஸ்டீரியோ போர்டு. இது வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். அதில் இன்னும் இவ்வளோ தான் இருக்குது நண்பர்களே. எடுத்து வச்சுட்டா அவங்க அனுசரிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த போர்டு ப்ளஸ் இது 1 2 3 4 5 போர்டு அனுப்பிச்சிருக்கு அப்படி. ஓகேங்களா? இது என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல. அவர் ஒரு செட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டோடு இருந்திருக்கும், அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டு அப்படி. இப்போ இது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு டோட்டலாகவே செக் பண்ணி பார்த்துறேன். நான் செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா இது ஒவ்வொன்று வீடியோ போடுறதுக்காக லேட் ஆகும். அதனால் நான் தனித்தனியாக ரிப்பேர் பண்ணிடுறேன். ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபால்ட், எந்தெந்த போர்டு என்னென்ன ஃபால்ட்டுன்றதை வந்து உங்களுக்கு தெளிவாக வீடியோ போடுறேன். அது தெளிவாக சொல்லிடுறேன். எந்தெந்த போர்ட்லேருந்து எந்தெந்த பார்ட்ஸ் கலெக்டர்ன்றது வரைக்கும் தெளிவாக சொல்லிடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா இதில் 4392 பாருங்கள், இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் கறி இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கரங்கன்னா பார்த்திங்கன்னா ஐஸ் போனால் மட்டும் அது கருகும். இதுவும் என்னான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் கொடுத்துட்றேன். இந்த போர்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு சேனல்லுமே வந்து உங்களுக்கு இந்த எஸ்எம்டி ஸ்டிப்பு தான் எல்லாமே ஃபால்ட்டு. இந்த ஸ்டிப்பு கிடைக்காது பெரும்பாலும். ஆக்சுவலி அது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு போர்டு 100 போர்டு காட்டும்போது பாருங்கள், இந்த பின் மிஷின் வந்து வந்திருக்கு. ஸ்டேப்லர் பின் வந்து இதில் வந்திருக்கு. இந்த ஸ்டேப்லர் பின்னு கிரவுண்டுக்கும் ப்ளஸ்க்கும் லாக் ஆனதுனால தான் இப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு ஃபால்ட் ஆகுது. காரணம் தான் இது. எப்படி இதுக்குள்ளே பின்னு போச்சுன்னு தெரியல. இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸுக்கும் கிரவுண்டுக்கும் ஷார்ட் ஆகிடுச்சு. இந்த பின்னு பண்ண வேறு தான் இவ்வளோ டோட்டலாகவே எல்லா போர்டுக்கும் ப்ளஸ் சொல்லிட்டு ஃபால்ட் ஆகிட்டுருக்கு. சரி, இதுவும் கழட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஒரு போர்டு மட்டும் ஒர்க் ஆகலை. என்ன பார்த்திங்கன்னா 2 ஸ்டிப்பும் போயிடுச்சு, ப்ளஸ் 5200 BT113 ஃபுல்லாகவே போனதுனால ரெடி பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2 ஃபில்டர் வீங் இருக்குது. இதை வந்து ரெடி பண்ணணுன்னா இது வாங்குற செலவாகிடும். அதனால் வந்து புது போர்டு வாங்கிக்கணும்னு சொல்லிவிட்டேன். அது வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த BT139 ஒன்று மட்டும் போயிருந்துச்சு. ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குது, இது ஒன்று மட்டும் போயிருந்துச்சு. இது ஒன்று மாற்றிட்டேன். இப்போ இது ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரிசன் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி போர்டு மாடலில் டிரான்சிஸ்டரில் இந்த 2 5200 19 2 போயிடுச்சு. இது BT139, இந்த BT140,
C547. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு எல்லாமே டோட்டலாகவே போயிடுச்சு. இது மாற்றி இதுவும் ரெடி பண்ணிவிட்டோம், ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4392 ஐஸில் இந்த ஃபீட்பேக் வர ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஒன்று போயிட்டு இருந்தது, ஒன்று மாற்றணும். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோனோ போர்டு. ஆக்சுவலி மோனோ போர்டில் இந்த ஒரு சேனல் ஒர்க் ஆகுது, ஒரு சேனல் ஒர்க் ஆகலை. அது கழட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 5200 இந்த 4793 1837 இது ரெண்டும் போயிடுது. இது 2 ப்ளஸ் இது 2 போயிட்டு இருந்துச்சு. டோட்டலாக இதை சேஞ்ச் பண்ணால் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று வீக்கமாக இருந்தது, இதை மாற்றிட்டேன். இப்போ டோட்டலாகவே ஒர்க் இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லாமே ஆடியோ வந்து செக் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது. இது வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. இதில் வந்து போனது பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் போயிடுச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா. இது வந்து ஏன்னா வெயிட் ஏற கூடிய சார்ஜ் அதிகமாகும். இது வந்து வெயிட் தான் கணக்கு. அதனால் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ஹீட் சிங்க் பிளேட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டோம். இதோட சேர்த்து அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து அப்படியே கொரியர் போட்டு அனுப்பிச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டா இதில் வந்து கட்டண பொருள் பாருங்கள் எல்லாமே. நம்ம கஸ்டமருக்கு வந்து போன பொருளும் காட்டிடணும். இது பாருங்கள், இத்தனை பொருளும் இதுலேருந்து இத்தனை போர்டு சர்வீஸ் பண்ணுறதில் இவ்வளோ பொருள் போயிட்டுருக்கு. இதுக்கு மொத்தமாக சார்ஜ் பண்ணது எவ்வளோ பார்த்தீங்கன்னா கொரியரோடு சேர்த்து 610 ரூபா தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்சிஸ்டர் என்ன போயிடுச்சா, இந்த 2 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த 2 டிரான்சிஸ்டர், இதுதான் பெரிய ஒர்க்கு. இது மினிஸ்டர் மொத்தமாகவே 610 ரூபா லேபரோடு சேர்த்து. ஒரு போர்டு சர்வீஸ் பண்ணால் ஒரு போர்டுக்கு 50 ரூபா தான் லேபர் வாங்குகிறேன். இதுக்கு 50 ரூபா தான், இதுக்கு 50 ரூபா தான், இதுக்கு 50 ரூபா தான். ப்ளஸ் ஒரு என்னென்ன பொருள் போயிருக்கா அந்த பொருளுக்கு மட்டும் அமௌண்ட் என்னவோ அது அமௌண்ட் கேட்டு வாங்கிடுவேன். இது பாருங்கள், இது வந்து அரை மணி நேரம் கஷ்டப்பட்டேன். இது வந்து ஒரு ஃபைலர் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து அமௌண்ட் வாங்க மாட்டோம். ஓகேங்களா. இது வந்து எல்லாமே இப்போ ரெடி பண்ணிவிட்டோம், கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி போர்டு எதனா சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. MSC Audio யூடியூப் சேனல் பண்ண தர்மபுரி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.